தமிழகத்தில் 2026 தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. சரியாக காலை 7 மணிக்கு துவங்கும் இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்று ஒரு நாள் மட்டுமே இருக்கும் நிலையில் தேர்தலுக்கான அந்த முன்னேற்பாடு பணிகளை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுகிறது. அதில் நாம் தற்போது இருக்கும் இந்த பகுதியானது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட SIET கல்லூரி. இந்த கல்லூரியில் தற்போது 6 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுகிறது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் வரும் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக பல்வேறு வகையான முன்னேற்பாடுகளும் வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு வாக்களிக்க வரும் வாக்காளர்கள் நடந்து வரும்போது அவர்களுக்கான அந்த சைகை குறியீடுகள் மற்றும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, கேமராக்கள் அமைத்திருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு வகையான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கும் பல்வேறு வகையான ஏற்பாடுகள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வரும்போது அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக அந்த சாய்தள பலகை மற்றும் 2 வீலர் 2 வீலர் சேர்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இங்கே செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தோமானால் இந்த தொகுதியில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோரும் வாக்களிக்கும் இந்த தொகுதி என்பதால் தற்போது இந்த பகுதியில் அந்த வாக்களிப்பதற்கான அந்த முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் வரும் பாதை என்பதால் இங்கு சிவப்பு கம்பளங்கள் அமைக்கப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்கள் சிறப்பாக வாக்களிக்கவும் பல்வேறு வகையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராமச்சந்திரன் மற்றும் முருகனுடன் செய்தியாளர் ஜானகிராமன்.